ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. எப்படியோ ஆணிவேரை பிடித்துக்கொண்டு அந்த பள்ளத்தில் ஆழ்வார்க்கடியான் தப்பியதும் வந்தியத்தேவன் தன்னுடைய தலைப்பாகை அந்த துணியை விட்டு வந்தியத்தேவனும் இரு வீரர்களும் ஆழ்வார்க்கடியானை மேலே இழுத்து போட்டதும் இது பற்றி நாம் கடந்த பகுதியில் பார்த்தோம். சிறிது நேரம் வரையில் ஆழ்வார்க்கடியான் நெடிய பெருமூச்சு விட்டுக்கொண்டு பிரக்ஞையற்றவன் போல படுத்து கிடந்தான். மற்றவர்கள் அவனை சூழ்ந்து நின்று ஆசுவாசப்படுத்தினார்கள். சட்டென்று எழுந்து உட்கார்ந்து, கிளம்புங்கள் கிளம்புங்கள், நன்றாய் இருட்டுவதற்குள் ராஜபாட்டைக்கு போய் சேர்ந்து விட வேண்டும். என் தலைக்குட்டை எங்கே, தடி எங்கே என்று கேட்டான். ஒன்றும் அவசரமில்லை, நீர் இன்னும் சிறிது நேரம் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளும், பிறகு நாம் புறப்படலாம் என்று சொன்னான் வந்தியத்தேவன். அப்போது ஒரு நரி ஊளையிடும் சப்தம் கேட்டது. இன்னொரு பக்கத்தில் இன்னொரு நரி தன் இனிய கீதத்தை ஆரம்பித்தது. 100-200 நரிகள் கோஷ்டி கானம் இசைத்தன. மேட்டு பிரதேசமாயிருந்த காட்டிலிருந்து கீழே பள்ளத்தை நோக்கி பல இடங்களில் சலசலப்பு பிரயாணங்கள் ஏற்பட்டன. புதர்களில் மறைந்து செல்லும் சிறுத்தைகளே அந்த சலசலப்புகளுக்கு காரணம் என்று சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. பள்ளத்தில் மேலே கழுகுகளும் பருந்துகளும் வட்டமிடத் தொடங்கின. யானையின் மரணம் என்பது சாதாரண விஷயமல்ல. சுற்றுப்பக்கம் வெகு தூரத்திலிருந்தெல்லாம் ஊன் தின்னும் மிருகங்களும் பட்சிகளும் சற்று நேரத்துக்கெல்லாம் கஜேந்திரனுடைய உடலை பட்சிப்பதற்காக வந்துவிடும். நாமும் அவற்றுக்கு பக்ஷணமாகி விடுவோம். புறப்படுங்கள் உடனே என்றான் ஆழ்வார்க்கடியான். அவன் கூறியதை வந்தியத்தேவன் இப்போது மறுத்து பேசவில்லை. நால்வரும் காட்டு வழியில் எவ்வளவு துரிதமாகப் போக முடியுமோ அவ்வளவு துரிதமாகச் சென்றார்கள். அஸ்தமிக்கும் சமயத்துக்கு ராஜபாட்டையை அடைந்தார்கள். ராஜபாட்டையில் வருவோரும் போவோரும் வண்டிகளும் வாகனங்களுமாக ஒரே கலகலப்பாக இருந்தது. யானைகளின் மீது சர்வசாதாரணமாக ஏறி வருகிறவர்களை பார்த்து வந்தியத்தேவன் வியப்புற்றான். இம்மாதிரி மிருகம் ஒன்றுதானா காட்டுப்பாதையில் அவ்வளவு பீதியை உண்டு பண்ணிவிட்டது என்று எண்ணி எண்ணி ஆச்சரியப்பட்டான். இந்த ராஜபாட்டை எங்கிருந்து எங்கே போகிறது, நாம் எங்கே வந்திருக்கிறோம், எங்கே போகிறோம் என்று கேட்டான். அனுராதபுரத்திலிருந்து சிம்மகிரிக்கு போகும் ராஜபாட்டையில் வந்து சேர்ந்திருக்கிறோம். தம்பள்ளை என்னும் அரைக்காத தூரம் இருக்கிறது. ராத்திரி அங்கே போய் சேர்ந்து விடலாம் என்றான் ஆழ்வார்க்கடியான். ராஜபாட்டை வழியாக சுகமாய் வந்திருக்கலாமே, எதற்காக காட்டு வழியாக வந்தோம்? ராஜபாட்டையில் நாம் நெடுகிலும் வந்திருந்தால் 100 இடத்தில் நம்மை நிறுத்தி சோதனை செய்திருப்பார்கள். அனுராதபுரத்தில் அடியோடு நிறுத்தி போட்டிருப்பார்கள். நாம் யாரை தேடி வந்திருக்கிறோமோ அவர் சிம்மகிரிக்கு பக்கம் சென்றிருப்பதாக அறிந்தேன். அதனால்தான் குறுக்கு வழியில் வந்தேன். இன்னமும் அவரை நாம் கண்டுபிடிக்கத்தான் போகிறோமோ இல்லையோ, வேற எங்கேயாவது போகாதிருக்க வேண்டும் என்றான் ஆழ்வார்க்கடியான். ராஜபாட்டையின் இரு பக்கத்திலும் ஏராளமான வீடுகளும் கிராமங்களும் கடைவீதிகளும் கொல்லர் தச்சர் பட்டறைகளும் இருந்தன. அவற்றில் வசித்தவர்களும் தொழில் செய்தவர்களும் பெரும்பாலும் சிங்களவர்களாக தோன்றினார்கள். ராஜபாட்டையில் தமிழ்நாட்டு போர் வீரர்கள் குறுக்கும் நெடுக்கும் போய்க் கொண்டிருந்தார்கள். ஆனால் இருபுறமும் வசித்த சிங்களவர்கள் எவ்வித தடையுமின்றி நிர்பயமாய் தங்கள் தொழில்களை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த பகுதியெல்லாம் இப்போது யாருடைய வசத்தில் இருக்கிறது என்று வந்தியத்தேவன் கேட்டான். சோழ சைன்யம் தம்பள்ளை வரையில் கைப்பற்றியிருக்கிறது. அப்பால் சிம்மகிரி குன்றும் கோட்டையும் மகிந்தன் வசம் இருக்கின்றன. இந்த பக்கங்களில் வசிக்கும் ஜனங்கள் பெரும்பாலும் சிங்களத்தவர்கள். பொன்னியின் செல்வர் இங்கே வந்த பிறகு யுத்தத்தின் போக்கே மாறிவிட்டது. சோழ வீரர்களுக்கும் மகிந்தனுடைய வீரர்களுக்கும் தான் சண்டை. அதாவது போர்க்களத்தில் எதிர்ப்படும் போது. ஆமா, மற்றபடி குடிகள் நிர்பயமாக வாழலாம்.
புத்த குருமார்களுக்கு ஒரே கொண்டாட்டம். அனுராதபுரத்தில் இடிந்து போன புத்த விகாரங்களை எல்லாம் நம் இளவரசர் திரும்ப புதுப்பித்து கட்டும்படி கட்டளையிட்டு இருக்கிறாராம். கேட்டாயா கதையை? பௌத்த குருக்கள் ஏன் குதூகலம் அடைய மாட்டார்கள்? இளவரசரை நான் சந்திக்கும் போது, நீங்கள் செய்யும் காரியம் எனக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை என்று சொல்லிவிடப் போகிறேன். கட்டாயம் சொல்லிவிடும். ஆமாம் ஆமாம், உமக்கு பிடிக்காத காரியத்தை செய்வதற்கு இந்த இளவரசர் யார்? அவருக்கு என்ன கொம்பு முளைத்திருக்கிறதா என்றான் வல்லவரையன். அவருக்கு கொம்பு முளைத்திருக்கவில்லை தம்பி, அது உண்மைதான். ஆனாலும் அவரிடம் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறதப்பா. அவருக்கு பின்னால் யார் என்ன குறை சொன்னாலும் எதிரில் அவரை பார்த்ததும் மயங்கி போய் நின்று விடுகிறார்கள். இளவரசரை எதிர்த்து பேசும் சக்தி யாருக்கும் இருப்பதில்லை. அத்தகைய சக்தி, இளவரசரை தம் இஷ்டப்படி நடக்கச் செய்யும் சக்தி ஒரே ஒருவருக்குத்தான் உண்டு. ஆமாம், வீர வைஷ்ணவ ஆழ்வார்க்கடியாரின் அற்புத சக்தியை அறியாதவர் யார்? அப்படிப்பட்ட பயங்கர மதயானையை கைத்தடியால் எதிர்த்து வென்றவருக்கு இளவரசர் எம்மாத்திரம்? நான் கூறியதை நீ சரியாக தெரிந்து கொள்ளவில்லை தம்பி. பொன்னியின் செல்வர் எங்கே? இந்த ஏழை வைஷ்ணவன் எங்கே? மதயானையை கைத்தடி கொண்டு எதிர்ப்பேன். புலியையும் கரடியையும் சிங்கத்தையும் வெறுங்கையோடு எதிர்ப்பேன். ஆனால் பொன்னியின் செல்வர் முன் நேருக்கு நேர் நிற்கும் போது என் தைரியம் எல்லாம் எங்கேயோ போய்விடுகிறது. நெஞ்சு நெகிழ்ந்து போகிறது. தொண்டை அடைத்துக் கொள்ளுகிறது. வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளிவருவது பிரம்ம பிரயத்தனமாகி விடுகிறது. அவரை ஆளும் சக்தி படைத்தவர் என்று பின் யாரை சொன்னீர்? உலகம் தெரிந்த விஷயமாயிற்றே, உனக்கு தெரியாதா? இளைய பிராட்டியை பற்றித்தான் சொல்லுகிறேன். குந்தவை தேவியின் வாக்குத்தான் அவருக்கு வேத வாக்கு. ஓஹோ, பழையாறை இளைய பிராட்டியை பற்றியா சொல்லுகிறீர்? உமது சகோதரி பழுவூர் இளையராணியை பற்றித்தான் சொல்லுகிறீரோ என்று பார்த்தேன். நந்தினியும் அபூர்வ சக்தி உடையவள்தான். ஆனால் அவளுடைய சக்தி வேறு விதமானது. எப்படி? என்ன வித்தியாசம்? ஒருவன் நரகத்தில் விழப்போகிறவனாயிருந்தால் அவனை தடுத்து நிறுத்த குந்தவை தேவி சொர்க்கத்துக்கு அவனை கொண்டு போய் சேர்த்து விடுவார். அது ஒருவித சக்தி. நந்தினி என்ன செய்வாள் தெரியுமா? அவளுடைய சக்தி இன்னும் ஒருபடி மேலானது என்றே சொல்ல வேண்டும். நரகத்தையே சொர்க்கம் என்று சொல்லி சாதித்து அதை நம்பும்படியும் செய்து நரகத்தில் சந்தோஷமாக குதிக்கும்படி செய்து விடுவாள். வந்தியத்தேவனுக்கு உடம்பு சிலிர்த்தது. நந்தினியின் குணாதிசயத்தையும் அவளுடைய பயங்கர மோகன சக்தியையும் இந்த வீர வைஷ்ணவன் எவ்வளவு சரியாக அளந்து மதிப்பிட்டு வைத்திருக்கிறான். நந்தினி இவனுடைய சகோதரி என்று சொல்வது மெய்யாயிருக்க முடியுமா? இந்த யோசனையில் வந்தியத்தேவன் ஆழ்ந்து விட்டபடியால் மேலே ஒன்றும் கேட்கவில்லை. சிறிது தூரம் மௌனமாக நடந்தார்கள். அந்த மௌனத்தை கலைத்து சில குதிரைகளின் குளம்புச் சத்தம் கேட்டது. அவர்களுக்கு எதிர்ப்பக்கத்திலிருந்து அந்த சப்தம் வந்தது. சில நிமிஷத்துக்கெல்லாம் 4 குதிரைகள் வெகு வேகமாக 4 கால் பாய்ச்சலில் வந்தன. சூறாவளி காற்றைப் போல புழுதியை கிளப்பிக் கொண்டு வந்த அந்த குதிரைகள் மின்னல் மின்னும் நேரத்தில் நம் கால்நடை பிரயாணிகளை தாண்டிச் சென்றன. ஆயினும் அந்த சிறிய நேரத்திலேயே அந்த குதிரைகளின் மேலிருந்தவர்களில் ஒருவருடைய முகத்தை வந்தியத்தேவன் பார்த்து தெரிந்து கொள்ள முடிந்தது. ஆஹா, பார்த்திபேந்திரவர்மன் அல்லவா இவன்? காஞ்சியில் உள்ள இளவரசர் ஆதித்தரின் அந்தரங்க நண்பன் அல்லவா? நம்மை அவ்வளவாக பிடிக்காதவன் அல்லவா? இவன் எங்கே வந்துவிட்டு எங்கே போகிறான்? எதற்காக இவன் இலங்கைக்கு வந்தான்? எப்போது வந்தான்? பிரயாணிகளை தாண்டிச் சென்ற குதிரைகள் சற்று தூரம் போனதும் கம்பீரமான ஒரு குரலில் நில்லுங்கள் என்று கட்டளை பிறந்தது. குதிரைகள் நின்றன. பிறகு இந்த பக்கமாக திரும்பின. அவர்களில் தலைவனாக காணப்பட்டவன் குதிரையை செலுத்திக் கொண்டு முன்னால் வந்தான். மற்றவர்கள் பின்தொடர்ந்து வந்தார்கள். முன்னால் வந்தவன் வல்லவரையன் எண்ணியது போல நாம் முன்னம் மாமல்லபுரத்தில் பார்த்திருக்கும் பார்த்திபேந்திர பல்லவன்தான். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். ஆனைக்கும் அடிசருக்கும்னு சொல்வதுண்டு. மதம் பிடிச்ச அந்த யானை
பள்ளத்தாக்குக்கும் குன்றுக்கும் நடுவுல பெரிய மலை உருண்டு விழுந்தது மாதிரி விழுந்து உயிரை விட்டது. யானை போல உடலமைப்பு கொண்ட ஆழ்வார்க்கடியானும் சரிக்கு விழுந்தாலும் மரத்தோட ஆணிவேர் காப்பாத்திடுச்சு. இருந்தாலும் அடிசறுக்கிய அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள கொஞ்ச நேரம் பிடிக்குது. இங்கே பிரக்ஞைன்னு ஒரு சொல்லை பயன்படுத்துறார் ஆசிரியர். இந்த சந்தர்ப்பத்துல தெளிவு வர கொஞ்ச நேரம் ஆச்சுதுன்னு பொருள் கொள்ளணும். அடுத்த சொல் ஆஸ்வாசம். சுவாசம், மூச்சு, உயிர்ப்பு. ஆங்கிற முன்னோட்டு சேர்த்து ஆஸ்வாசம், சீரான மூச்சுன்னு பொருள் தரும். தெளிவு பிறந்ததுமே அந்த எழுச்சியை பாருங்க. கிளம்புங்க கிளம்புங்க, இருட்டுறதுக்குள்ள ராஜபாட்டையில சேர்ந்துடணும். அதை ஆமோதிக்கிறது போல அங்கே உருவான பயங்கர சூழ்நிலையை பார்த்தோம். பக்ஷன்னா உண்ண, இன்னும் திருத்தமா விழுங்கன்னு பொருள். பக்ஷணம், விழுங்குதல். காட்டு வழியை கடந்து ராஜபாட்டைக்கு வந்த பிறகுதான் ஊர்களை பத்தின பேச்சு வருது. அனுராதபுரம். இவங்க புறப்பட்ட மாதோட்டத்துக்கு தென்கிழக்கு 85 கிலோமீட்டர். சிம்மகிரி அனுராதபுரத்துக்கு தென் கிழக்கே 55 கிலோமீட்டர். சிம்மகிரிக்கு தென் மேற்கே 15 கிலோமீட்டர்ல தம்பள்ளை. மாதேவடிகள்னு போற்றப்படுற செம்பியன் மாதேவியையும் மகாமான்ய மந்திரின்னு புகழ்பெற்ற தன் குருநாதர் அனிருத்த பிரம்மராயரையும் துணிச்சலா குறை கூறும் திருமலையப்பன் பொன்னியின் செல்வர் முன் நேருக்கு நேர் நிற்கும்போது என் தைரியமெல்லாம் எங்கேயோ போயிடுது, நெகிழ்ந்து போயிடுறேன்ங்கிறான். அப்படிப்பட்ட அருள்மொழிவர்மரையே தன் வசப்படுத்தும் ஆற்றல் இளைய பிராட்டிக்கு மட்டும்தான் உண்டு. இதை கேட்டதும் வந்தியத்தேவன், ஓஹோ, உமது சகோதரி பழுவூர் இளையராணின்னு நினைச்சேன்னு வம்புக்கு இழுக்கிறான். திருமலையப்பனும் விடல. நந்தினியும் அபூர்வ சக்தி உடையவள் தான். நரகத்துல விழப்போற ஒருத்தனை அது சொர்க்கம்னு நம்ப வச்சு அந்த நரகத்துல மகிழ்ச்சியோட குதிக்க பண்ணிடுவா. உன் தந்தைய சிறையில போடு, தங்கைய நாடு கடத்து, பழுவேட்டரையரை கொன்னு என்னை சிம்மாசனத்துல அமர்த்துன்னு அந்த மாய மோகினி மறுபடியும் சொன்னா அதையெல்லாம் செய்ய தோணிடுமோன்னு பயப்படுறேன். மாவீரன் ஆதித்த கரிகாலன் பல்லவனிடம் சொன்னது நினைவுக்கு வருது இல்லையா? சரி, இப்போ இலங்கையில தம்பள்ல போற வழியில பார்த்திபேந்திரனை பார்த்து வியப்படைகிறான் வந்தியத்தேவன். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.